வணக்கம். இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது தீபக் சோப்ராவோட தி அல்டிமேட் ஹாப்பினஸ் பிரிஸ்கிரிப்ஷன். ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். ஆமா. இதுல வாழ்க்கையோட நோக்கமே மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறது தான் ஆரம்பிக்குது. ஆனா ஒரு ட்வீட் இருக்கு. வெற்றி, செல்வம், ஆரோக்கியம், ஏன் நல்ல உறவுகள் கூட இதெல்லாம் மகிழ்ச்சியோட காரணம் இல்லையாம். ஆமா, விளைவுகள் தான் என்கிறார். விளைவுகள். இது நாம யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்துதில்ல? நிச்சயமா, இது வழக்கமான சிந்தனைக்கு ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். மகிழ்ச்சிய வெளியில தேடாதீங்க, உள்ள பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா. இந்த புத்தகம் உண்மையான நிலையான மகிழ்ச்சிக்கு 7 திறவுகோல்கள் இருக்குன்னு சொல்லுது. அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. அப்போ இந்த அலசல்ல அந்த 7 திறவுகோல்கள் என்னென்ன, எப்படி உண்மையான மகிழ்ச்சியை அடையறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம வழக்கமா நினைக்கிற மகிழ்ச்சியில என்ன பிரச்சனைன்னு ஆசிரியர் சொல்றாரு. அதாவது வெற்றி, பணம், ஆரோக்கியம் இது பின்னாடி போறது, அது கிடைச்சா மகிழ்ச்சி வரும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுதான பொதுவான எண்ணம். ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உண்மையிலேயே உள்ள மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா இந்த வெற்றி, பணம் எல்லாத்தையும் அடையறதுக்கான சரியான தேர்வுகளை இத செய்வீங்க. ஓ, அப்போ காரணம் மகிழ்ச்சி, விளைவுதான் மற்றதெல்லாம். டைரக்ட். ஆனா இதுக்கு ஆப்போசிட், அதாவது நிறைய பணம், வெற்றி இருந்தும் ரொம்ப துக்கத்துல இருக்கிறவங்கள நாம பாக்குறோம் தானே. ஆமா, நிறைய பார்த்திருக்கோம். அதனாலதான் வெளியில இருக்கிற விஷயங்களை விட உள்ளுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி தான் முக்கியம்னு சொல்றாரு. இங்கதான் நேர்மறை உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஃபார்முலா பத்தி பேசுறாங்க. H=S+C+V. H=S+C+V. மகிழ்ச்சி நிலைப்புள்ளி பிளஸ் வாழ்க்கைச் சூழல்கள் பிளஸ் தன்னார்வச் செயல்பாடுகள். ஓகே, இதுல இந்த நிலைப்புள்ளி செட் பாயிண்ட் அப்படின்னா என்ன? நம்ம மகிழ்ச்சியில அதுக்கு எவ்வளோ பங்கு இருக்கு? செட் பாயிண்ட்ங்கிறது நம்மளோட ஒரு அடிப்படை மகிழ்ச்சி நிலைன்னு வச்சுக்கலாம். இது நம்ம மூளையோட ஒரு இயல்பு நிலை மாதிரி. இதுக்கு நம்ம ஜெனட்டிக்ஸ், அப்புறம் முக்கியமா சின்ன வயசு அனுபவங்கள், அதாவது மிரர் நியூரான்ஸ் மூலமா நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் காரணம். நம்ம மொத்த மகிழ்ச்சியில இது கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் பங்களிக்குது. 40%? அதுவும் பெரும்பாலும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி தோணுதே. அப்போ இத மாத்த முடியாதா? இல்ல, மாத்த முடியும். அதுக்கு 3 வழிகள் சொல்றார் ஆசிரியர். 1 மருந்துகள், ஆனா அது தற்காலிகமானது. 2வது அறிவாற்றல் சிகிச்சை, காக்னிட்டிவ் தெரப்பி, அதாவது நம்ம எதிர்மறை நம்பிக்கைகளை மாத்துறது. ஓகே. 3வது ரொம்ப முக்கியமானது தியானம். தியானம் பண்ணும்போது நம்ம மூளையில டோபமைன், செரட்டோனின், ஆக்சிடாசின் மாதிரி நல்ல ரசாயனங்கள் சுரக்கும். இது மருந்துகளை விட ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இது ஒட்டுமொத்தமா மூளையோட வேதியியலையே நேர்மறையா மாத்துது. சரி. அடுத்தது சி, வாழ்க்கைச் சூழல்கள். பணம், பதவி, சொத்து, இது எந்த அளவுக்கு முக்கியம்? இதுதான் ஆச்சரியம். ஆசிரியர் சொல்றதுபடி இது நம்ம மகிழ்ச்சியில வெறும் 7-12% மட்டும்தான் பங்களிக்குதான். வெறும் 12%? நம்பவே முடியலையே. லாட்டரி அடிச்சா வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறோம். ஆமா, ஆனா லாட்டரி ஜெயிச்சவங்க கூட ஒரு வருஷத்துல அவங்களோட பழைய மகிழ்ச்சி நிலைக்கு திரும்பிடுறாங்களாம். அதே மாதிரிதான் பெரிய துக்கங்களும். கொஞ்ச காலத்துக்கு பாதிப்பு இருந்தாலும் நம்ம மனசு அதுக்கும் பழகிடுது. மனுஷங்களோட இந்த தகவமைத்துக் கொள்ளும் திறன், அடாப்டபிலிட்டி அபாரமானது. அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, ஒரு 50% அந்த வி, தன்னார்வ செயற்பாடுகள் தானா? இது ரொம்ப முக்கியமா இருக்கே. ஆமா, இது ரொம்ப முக்கியம். இதுல 2 வகை இருக்கு. 1 சாதாரண இன்பங்கள், பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது, சினிமா பார்க்கறது மாதிரி. இது சந்தோஷம்தான், ஆனா தற்காலிகமானது. சரி. இன்னொன்னு ஆழ்ந்த திருப்தி தரக்கூடிய செயல்பாடுகள். உதாரணமா எதையாவது உருவாக்குறது, இல்ல மத்தவங்களுக்கு உதவுறது, ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் நீண்ட கால மகிழ்ச்சியை கொடுக்குது. ஓகே. H=S+C+V ஃபார்முலா ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு. ஆனா இதுவும் முழுமையான பதில் இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாரா? ஆமா, ஏன்னா வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத சில துன்பங்கள் இருக்கு இல்லையா? முதுமை, நோய், இழப்புகள், மரணம், அப்புறம் நம்ம மனசுக்குள்ளேயே ஓடுற கடந்த கால நினைவுகள், எதிர்கால கற்பனைகள், இதெல்லாம் இந்த ஃபார்முலாவில் வரல. ஆமா, உண்மைதான். இங்கதான் நம்ம கிழக்கு நாட்டு ஞானம், குறிப்பா வேதம், பௌத்தம் சொல்ற கருத்துகள் வருது. அவங்க துன்பத்துக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அவங்க 5 முக்கிய காரணம் சொல்றாங்கன்னு படிச்சிருக்கேன். 1, நம்ம உண்மையான அடையாளம் தெரியாதது. 2, நிலையற்றதுல நிரந்தரத்தை தேடுறது. 3, மாற்றத்தை கண்டு பயப்படுறது. 4, நம்மள நம்ம ஈகோவோட அகங்காரம் அடையாளப்படுத்திக்கிறது. 5, மரண பயம். கரெக்ட். ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த 5மே முதல் காரணத்தோட வெவ்வேறு வடிவங்கள் தானா.
அதாவது நம்ம உண்மையான அடையாளம் ட்ரூ செல்ஃப் என்னன்னு தெரியாதது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். உண்மையான அடையாளம் ட்ரூ செல்ஃப் அப்படின்னா நம்ம மனசு, புத்தி, ஈகோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒண்ணா? ஆமா, அது ஒரு மைய உணர்வு நிலை, கோர் கான்ஷியஸ்னஸ். நீங்க நான் நினைக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி எப்பவும் அமைதியா சாட்சியா இருக்கிற ஒரு நிலை. அது காலம், இடம், காரண காரியம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுக்கு அழிவே கிடையாது. அது எப்படி இருக்கும்? கடல் மாதிரிங்களா? மேல அலை இருந்தாலும் அடியில அமைதியா? சரியா சொன்னீங்க. அலைகள் இல்லாம கடல் இல்ல, ஆனா அமைதியான கடல் இல்லாம அலைகளும் இல்ல. அதே மாதிரி எண்ணங்கள் இல்லாம மனம் இல்ல. ஆனா அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான உணர்வு நிலை இல்லாம எண்ணங்களும் இல்ல. அந்த அடிப்படை நிலை தான் நம்ம மூலம். அதை அடையிறது கஷ்டமா இருக்குமா? இல்லவே இல்ல. அதுதான் நம்மளோட இயல்பு. அதை உணர்றது தான் ஞானம். அதுதான் உண்மையான மகிழ்ச்சிக்கு ரகசியம்னு ஆசிரியர் சொல்றார். அதுக்கு உதவுறது தான் இந்த 7 திறவுகோள்கள். ஓகே, அப்போ அந்த 7 திறவுகோள்களை பார்க்கலாமா? முதல் திறவுகோள், உங்க உடலை பற்றி விழிப்புடன் இருங்கள். பி அவேர் ஆஃப் யோர் பாடி. நம்ம உடம்பு மேல கவனம் செலுத்துறது எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும்? ஏன்னா உங்க உடலும் இந்த பிரபஞ்சமும் வேற வேற இல்ல. ரெண்டும் ஒரே ஆற்றல், ஒரே தகவல், ஒரே உணர்வு தலம்தான். உங்க உடல் தான் இந்த பிரபஞ்ச கணினியோட உங்க இணைப்பு. உடலை கவனிக்க ஆரம்பிச்சா எல்லையற்ற சாத்தியங்களுக்கு வழி திறக்கும். உடல்ல வர்ற வலி, அசௌகரியம் இதெல்லாம் அப்போ ஒரு சிக்னல் மாதிரிங்களா? ஏமா மிசரியோ எரிய இணக்கமா இல்லைங்கிற சிக்னல். விழிப்புணர்வு நம்ம ஒவ்வொரு செல்லையும் இணைக்குது, ஒழுங்குபடுத்துது. நம்மளோட தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கூட நம்ம திசுக்கள்ல தேங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. இஷ்யூஸ் ஆர் இன் த டிஷ்யூஸ். அப்போ உடலை கவனிக்கிறது மூலமா அந்த தேக்கத்தை நீக்க முடியுமா? நிச்சயமா. உடல்ல உங்களை நிலைநிறுத்துங்க. கிரவுண்டிங். உங்க உடல் உணர்வுகளை கவனிங்க. ஆழமா மூச்சு விடுங்க. ஒரு தூண்டுதல் வருது, உடனே எதிர்வினை ஆற்றத்துக்கு பதிலா ஒரு சின்ன இடைவெளி விடுங்க. இது மனசை அமைதிப்படுத்தும். இயற்கையாவே உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி கொண்டது. அதுதான் சத் சித் ஆனந்தா நிலை. அப்போ இத வாழ்க்கையில செயல்படுத்த மனசு சரியில்லாதப்போ உடம்புல எங்க அந்த உணர்வு இருக்குன்னு கவனிச்சு ஆழமா மூச்சு விடலாமா? அருமையான வழி. உணர்ச்சிகளுக்கு முன்னாடி உங்க உடம்பு, உங்க இதயம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உடம்புல லேசா, சுதந்திரமா உணர்ந்தா அது மகிழ்ச்சியோட அறிகுறி. இது முதல் திறவுகோள். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து 2வது திறவுகோள், உண்மையான சுயமதிப்பை கண்டறியுங்கள். ஃபைண்ட் ட்ரூ செல்ஃப் எஸ்டீம். இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மாதிரி இல்லையா, வேறையா? இது செல்ஃப் இமேஜ் மேம்படுத்துறது இல்ல. செல்ஃப் இமேஜ்ங்கிறது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு அமையுது. உதாரணமா பணம், பதவி, புகழ். இதுக்கு பேரு பொருள் சார்ந்த குறிப்பு. ஆப்ஜெக்ட் ரெஃபரல். ஓ, மத்தவங்க பார்வை, வெளி விஷயங்கள். ஆமா. ஆனா உண்மையான சுயமதிப்புங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்ம உண்மையான சுயத்தோட தொடர்பு கொள்றது. இத சுய குறிப்பு, செல்ஃப் ரெஃபரல்னு சொல்றார். அதாவது உங்க மதிப்பு வெளியில இருந்து வர்றதில்ல, உள்ள இருந்து வருது. அந்த உண்மையான சுயத்தோட குணங்கள் என்ன? ஈகோவோட குணங்களுக்கு இது எப்படி எதிரா இருக்கு? உண்மையான சுயம் எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கும். அதுக்கு எல்லையே கிடையாது. பயங்கர கிரியேட்டிவா இருக்கும். பயமே இருக்காது. சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனா ஈகோ அது எப்பவும் தனிமை, எனக்கு இதுதான் எல்லை, ஒரே மாதிரி பழக்கங்கள், பயம், போராட்டம் இப்படியே இருக்கும். அப்போ ஈகோவோட சண்டை போடக்கூடாதா? தேவையில்ல. சும்மா கவனத்தை மாத்தினா போதும். உங்ககிட்ட திரும்ப திரும்ப வர்ற அந்த பழைய உணர்வுகள், காயங்கள், தேவைகள் இருக்கே, அத கவனிங்க. இந்த உணர்வு இப்ப புதுசா வந்ததா இல்ல பழைய ரெக்கார்ட் தானா? இந்த பழைய காயத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு உதவுதான்னு கேளுங்க. அது உதவலன்னு புரிஞ்சதும் அதை விட்டு விலகுறது சுலபமாகும். அப்போ கஷ்டமான நேரத்துல நம்மள நாமே ஜட்ஜ் பண்ணாம என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது, நம்ம செயல்களோட நோக்கம் அன்பா இல்ல அகங்காரமானு பாக்குறது, இதெல்லாம் உதவுமா? நிச்சயமா. இது 2வது திறவுகோள். அடுத்தது 3வது திறவுகோள், உங்கள் வாழ்க்கையை நச்சுத்தன்மையிலிருந்து நீக்குங்கள். டீடாக்சிஃபை யோர் லைஃப். நச்சுத்தன்மைனா எமோஷனல் டாக்ஸின்ஸா? ஆமா, நம்ம இயல்பு நிலையே அமைதி, ஆனந்தம்தான். ஆனா இந்த கோபம், பொறாமை, பயம், குற்ற உணர்ச்சி மாதிரி நச்சு உணர்ச்சிகள், சில கெட்ட பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியம் இல்லாத உறவுகள், ஏன் தேவையில்லாத பொருட்கள் கூட இந்த இயல்பு நிலைய மறைச்சிடுது. இதெல்லாம் நம்ம மனசோட கண்டிஷனிங். சின்ன வயசுல இருந்து வர்றதா? ஆமா,
நல்ல பிள்ளையாயிரு, அழக்கூடாது, பிடிவாதம் பிடிக்காதுன்னு சொல்லி கொடுத்தது, இல்ல சில சமயம் நாமளே உருவாக்கிக்கிட்ட சில பாத்திரங்கள், எப்பவும் பலியாளி மாதிரி இருக்கிறது, எப்பவும் மத்தவங்கள திருப்திப்படுத்த நினைக்கிறது, இதெல்லாம் வளர்ந்த பிறகும் தொடரும். இந்த நச்சுக்களை எப்படி நீக்கிறது? அதுக்கு 7 படிகள் சொல்றாரு இல்லையா? ஆமா, அதுல முக்கியமா என்னன்னா, முதல்ல அந்த உணர்வுக்கு முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். யாரையும் சூழ்நிலையும் குறை சொல்லாம. 2வது, அந்த உணர்வை உடம்புல எங்க உணர்றீங்கன்னு கவனிக்கணும். 3வது, அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். கோவம், பயம், துக்கம்னு. சரி. 4வது, அதை வெளிப்படுத்தணும். ஒரு டைரியில எழுதலாம். 5வது, நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட அதை பத்தி பேசலாம். 6வது, ஒரு சடங்கு மாதிரி செஞ்சு அதை மனதளவுல விடுவிக்கணும். 7வது, அந்த விடுதலையை உணர்ந்து கொண்டாடணும். இது உணர்ச்சிகளுக்கு மட்டும்தானா? இல்ல நம்ம வாழ்க்கை முறைக்கும் பொருந்துமா? வீட்டை சுத்தப்படுத்துறது, தேவையில்லாததை தூக்கி போடுறது. எல்லாமே இதுல அடங்கும். சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துறது, ஒரு பொருள் வாங்கினா இன்னொன்னு கொடுக்கறது, உடம்புக்கு சத்தானதை சாப்பிட்றது, வாழ்க்கைய சிம்பிளாக்குறது, இது எல்லாமே ஒரு விதமான நச்சு நீக்கம்தான். சூப்பர். அடுத்து, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. 4வது திறவுகோல். சரியாக இருக்க வேண்டும் என்பதை விட்டுவிடுங்கள். கிவ் அப் பீயிங் ரைட். நான் சொல்றதுதான் சரின்னு நிக்கிறது. அது எவ்ளோ பிரச்சனையா கொண்டு வருது. ஆமா, அந்த நான் தான் சரிங்கிற தேவைக்கு நாம எவ்வளோ சக்தியை செலவு பண்றோம் தெரியுமா? இது அடுத்தவங்கள தப்பாக்குது, உறவுகளை கெடுக்குது, சண்டையை உருவாக்குது. உண்மையில ஒரே ஒரு சரியான பார்வைன்னு எதுவுமே இல்ல. நீங்க எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உலகை பார்க்கிறீர்கள். இது ரொம்ப பவர்ஃபுல்லான வரி. நிச்சயமா, உங்க கருத்தை நீங்க பாதுகாக்க நினைக்கிறத விட்டாலே போதும், அப்புறம் உங்களை தாக்க எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு மாதிரி இன்வின்சிபிள் ஆயிடுவீங்க. தீர்ப்புகளை விடுங்க, பச்சாதாபம் தானா வரும், மனசு அமைதியாகும். நாமளே பாதிக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறதும் ஒரு சுய தீர்ப்புன்னு சொல்றீங்களா? அதுவும் ஒரு கதை தான். ஈகோ எப்பவும் கண்ட்ரோல்ல இருக்க நினைக்கும். ஆனா உண்மையான சுயத்தோட இணையணும்னா சில சமயம் மத்தவங்க கிட்ட உங்க உண்மைய, உங்க அன்பு, பாதுகாப்புக்கான தேடல், உங்க ஏக்கம் இத பகிர்ந்துக்க பழகணும். வாக்குவாதம் வரும்போது கூட இப்போ அன்பான தேர்வு எது, எது அமைதியை கொடுக்கும்னு கேட்டா பார்வை மாறுமா? கண்டிப்பா மாறும். சரி தவறுன்னு முத்திரை குத்துறதை விட்டுட்டு புரிதலுக்கு இடம் கொடுத்தா போதும். இது 4வது திறவுகோல். அடுத்து 5வது திறவுகோல். நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்கள். ஃபோக்கஸ் ஆன் த பிரசன்ட். இது நிறைய பேர் சொல்றதுதான். ஆனா எப்படி? ஆமா, ஏன்னா நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் என்ன? 1, முடிஞ்சு போன கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது, இல்லைன்னா வராத எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது. கரெக்ட். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற நிகழ்கணத்தை நாம கோட்டை விட்டுடுறோம். ஒரு எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியும் அது போனதுக்கு அப்புறமும் ஒரு அமைதி இருக்கு பாருங்க, அதுதான் காலமற்ற நிலை. அங்க காரணமே இல்லாம ஒரு ஆனந்தம் இருக்கும். அதுதான் உண்மையான பேரின்பம், பிளிஸ். அது எப்போ இங்கே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம மனசு சும்மா இருக்கிறது இல்லையே, கதை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுதான் ஈகோவோட வேலை. இது சரி, இது தப்பு, இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாதுன்னு மதிப்பிடுறது, ஒப்பிடுறது. இந்த கதையை நிறுத்திட்டு இப்போ இங்க இருக்கிறது போதும், பீயிங் ஹியர் இஸ் இனஃப்னு உணர்றது தான் மைண்ட்ஃபுல்னஸ். நிகழ்கணத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே கவனிக்கிறது, முயற்சி பண்ணாம சும்மா இருக்கிறது, பிரசன்ஸ். அப்போ மனசு எங்கேயோ ஓடும்போது அதை மெதுவா மறுபடியும் நிகழ்கணத்துக்கு கொண்டு வர்றது, மூச்சை கவனிக்கிறது, இதெல்லாம் உதவுமா? நிச்சயமா. எது இருக்கோ அதை ஏத்துக்கோங்க. கவலைய, எதிர்பார்ப்பை விடுங்க. இது 5வது திறவுகோல். சரி, அடுத்து 6வது திறவுகோல். உலகை உங்களில் காணுங்கள். See the world in yourself. இது கொஞ்சம் ஆழமான தத்துவம் மாதிரி இருக்கே. உள் உலகமும் வெளி உலகமும் கண்ணாடியா? ஆமா, ஒரு கண்ணாடி மாதிரி தான். நீங்க உள்ளுக்குள்ள எப்படி உணர்றீங்களோ அப்படிதான் வெளி உலகம் உங்களுக்கு பிரதிபலிக்கும். நீங்க பயத்தோட இருந்தா உலகம் பயமுறுத்தும். நீங்க அன்போட இருந்தா உலகம் அன்பா தெரியும். அப்போ வெளியில பிரச்சனைய சரி பண்றதை விட உள்ள சரி பண்ணா போதுமா? அதுதான் முக்கியம்னு ஆசிரியர் சொல்றாரு. கண்ணாடியை துடைக்கிறத விட மூலத்தை சரி பண்ணணும். அந்த மூலம் எது? நம்ம உணர்வு நிலை, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். உணர்வு எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நம்ம உணர்வு நிலைக்கு ஏத்த மாதிரி யதார்த்தமே மாறுங்கிறத நம்பணும். அப்போ நாம வெறும் பார்வையாளர் அல்ல, உருவாக்குபவர் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, நீங்க தான் உங்க உள் உலகத்தையும் வெளி உலகத்தையும் படைக்கிறீங்க. உணர்வு 4 நிலையில வேலை செய்யுது. இருத்தல், உணர்தல், சிந்தித்தல், செய்தல். நாம பெரும்பாலும் செயல், டூயிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமா, முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் யோசிப்போம். ஆனா சரியான வரிசை இருத்தல், உணர்தல், சிந்தித்தல், செய்தல்.
முதல்ல அந்த அமைதியான அன்பான இருத்தல் நிலையில பீயிங் நிலைக்கணும். தியானம், மூச்சை கவனிக்கிறது இதெல்லாம் அதுக்கு உதவும். அந்த நிலையிலிருந்து வர்ற உணர்வும் சிந்தனையும் செயலும் சரியா இருக்கும். நடைமுறையில ஒரு கோபம் வர்ற மாதிரி இருந்தா முதல்ல அந்த அமைதியான இருத்தல் நிலைக்கு போக முயற்சி செஞ்சுட்டு அப்புறம் பேசலாமா? அந்த கோபம் கூட வெளியிருக்கிற ஆள் மேல இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு எதிர்ப்பு தான் புரிஞ்சுக்கலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. இது 6வது திறவுகோல். இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். எக்ஸ்டாசி, அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பான ஆற்றல் நிலை. நாம அங்கிருந்து விலகி வந்துட்டோம். திரும்பவும் அங்க போறது தான் ஞானம். அது நம்ம வீட்டுக்கு திரும்புற மாதிரி. அப்போ இதுக்காக எதையும் தியாகம் பண்ண தேவையில்லையா? தேவையில்லை. விழிப்புணர்வோட இருந்தாலே போதும். நம்ம ஆழமான ஆசைகள் எங்க தடுக்கப்படுது, எங்க நிறைவின்மை வருதுன்னு அதுவே காட்டி கொடுக்கும். ஒரு சூரிய அஸ்தமனத்தை பாக்குறீங்க, அந்த அனுபவம் எங்க நடக்குது? மனசுல, உணர்வுல. உணர்வுல தான். உங்க உடல், இந்த உலகம் எல்லாமே உங்க உணர்வுல தான் இருக்கு. நீங்க வெறும் உடம்பு இல்ல, மனசு இல்ல. நீங்க தான் அந்த தூய உணர்வு, பியோர் கான்ஷியஸ்னஸ். அதுக்கு இடமோ காலமோ கிடையாது. நாம உலகத்தை கவனிக்கிறதுனால தான் உலகம் இப்படியே இருக்குன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்களும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து தான் ஒவ்வொரு கணமும் யதார்த்தத்தை உருவாக்குறீங்க. ஞானம்ங்கிறது இந்த ஓட்டத்தோட இசைவா இருக்கிறது தான். இதுல நாம முன்னேறிட்டு இருக்கோம்னு எப்படி தெரியும்? சில அறிகுறிகள் இருக்கா? இருக்கு. உங்க செயல்கள்ல ஒரு சிரமம் இல்லாத தன்மை வரும். அன்புதான் உங்களை இயக்க முக்கிய சக்தியா இருக்கும். படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி தானா வெளிப்படும். உங்க முடிவுகள் உங்களுக்கும் நல்லது செய்யும், மத்தவங்களுக்கும் நல்லது செய்யும். முக்கியமா நீங்க எங்க போனாலும் உங்களை அறியாமலே ஒருவித மகிழ்ச்சியை பரப்ப ஆரம்பிப்பீங்க. இது ஒரு பயணம் மாதிரி. விழிப்புணர்விலிருந்து ஆரம்பிச்சு ஆன்ம உணர்வு, பிரபஞ்ச உணர்வு, தெய்வீக உணர்வு, கடைசியா ஒற்றுமை உணர்வு வரைக்கும். ஆமா, இந்த பயணத்தை மனசுல வச்சுக்கிட்டு பரவசம்ங்கிறது நம்ம இயல்பு நிலைன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்றது தான் இந்த 7வது திறவுகோல். ஆஹா, இந்த 7 திறவுகோள்களும் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கு வழி சொல்லுது. ஆனா இது எப்படி உலகத்துக்கே உதவும்னு ஆசிரியர் சொல்றார்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம இப்போ வாழ்ற முறை நான் வேற நீ வேறன்னு பாக்குறது, பற்றாக்குறை மனப்பான்மை, எப்பவும் போராட்டம், பொருட்களை சேர்க்கறது, இது உலகத்தையே ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த உண்மையான மகிழ்ச்சிக்கான பாதை ஒற்றுமையை அடிப்படையா கொண்டது. நாம எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைக்கப்பட்டிருக்கோம். ஒரு குழந்தை ஆப்பிரிக்கால பசியில் இருந்தா அது நம்மளையும் பாதிக்குதுங்கிற உணர்வு வரணும். ஏன்னா நாம எல்லாரும் ஒரே உடலோட உறுப்புகள் மாதிரி. அப்போ நம்மளோட விழிப்புணர்வு மாறணும். நிச்சயமா. உண்மையான மகிழ்ச்சியோட இருக்கிற மக்கள் பேரழிவு ஆயுதங்களையோ போர்களையும் உருவாக்க மாட்டாங்க. உண்மையான மகிழ்ச்சி ஒருவித ஒத்திசைவை உருவாக்கும். அது அமைதி, அகிம்சை, விழிப்புணர்வு, பயமின்மை, சுதந்திரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நிலை. இந்த ஒத்திசைவு எப்படி வேலை செய்யும்? அது குழப்பத்தை எதிர்க்கும். நீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா அமைதியா இருந்தா அது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் பாதிக்கும். அவங்க உடம்புலையும் மனசுலயும் ஒரு சமநிலை உருவாகும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது மூலமா மத்தவங்களையும் குணப்படுத்த முடியும். அப்போ இந்த உலகத்துக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது தானா? ஆமா, ஆசிரியர் அதைத்தான் சொல்றார். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது தான் இந்த கிரகத்தை குணப்படுத்த நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த பங்களிப்பு. இந்த தாக்கம் ஒளியோட வேகத்துல பரவும். நம்ம எல்லாரும் இணைக்கிற ஒரு ஆன்மீக தடம் இருக்கு. அதை கடவுளோட மனம்னு கூட சொல்லலாம். அந்த நிலையில வாழ்றது தான் கற்பனை செய்ய முடியாத உண்மையான பேரானந்தம். வாவ், ரொம்ப ஆழமான கருத்துகள். ஆக இன்னைக்கு நாம தீபக் சோப்ராவோட தி அல்டிமேட் ஹாப்பினஸ் பிரிஸ்கிரிப்ஷன் புத்தகத்துல இருந்து உண்மையான நீடித்த மகிழ்ச்சிக்கான அந்த 7 திறவுகோள்களை பத்தி விரிவாக பார்த்தோம். உடலை கவனிக்கிறதுல ஆரம்பிச்சு ஞானத்துக்காக வாழ்றது வரைக்கும். ஆமா, ஒவ்வொரு திறவுகோளும் நம்ம உள்நிலைய மாத்தி வெளியே தேடுறத விட்டுட்டு உள்ள எப்படி மகிழ்ச்சிய கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுது. முக்கியமா இது வெறும் நமக்கான மகிழ்ச்சி இல்லை. ஆமா, நம்ம மகிழ்ச்சி மத்தவங்களையும் இந்த உலகத்தையுமே குணமாக்கும் சக்தி கொண்டதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா உங்க மகிழ்ச்சி ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும். இந்த கருத்துக்கள் நிச்சயம் உங்களை யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறோம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுவா இருக்கலாம். இந்த 7 திறவுகோள்கள்ல எது உங்க ஈகோக்கு இப்போதைக்கு ரொம்ப சவாலா தெரியுது? நான் தான் சரின்னு நினைக்கிறத விடுறதா, இல்ல நிகழ்காலத்துல இருக்கிறது கஷ்டமா இருக்கா? எதிலிருந்து உங்க பயணத்தை தொடங்கலான்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசலில் சந்திப்போம்.